தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது வீரத்தமிழர் யூடியூப் சேனல். நான் உங்கள் தங்கராஜ். இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்வோம். மக்கள் ஆதரவு தர வேண்டும். நன்றி. எதை பற்றி பார்க்க போறோம்னா, மனித வரலாறு தொடர்ச்சி பாகம் 4. மனித வரலாறில் போன தொடர்ச்சியில் சத்திரியர்கள் யார் என்னவென்று சொல்லியிருப்போம். இது மனித வரலாறு தொடர்ச்சி பார்க்கலாம். இப்படி குலங்கள் உருவாகி தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக பூமியில் தொழில் வழி குலங்கள் உருவானது. அதில் முதலில் உருவான குலங்கள் பறையர் என்ற அந்த குலங்கள் உருவாகி இருக்கிறது. அதுக்கு பிறகு அவன் கண்டுபிடித்த குலங்கள் என்னவாக இருக்கும் என்றால், குயவர் இனம் என்றுதான் கண்டுபிடித்திருப்பான். குயவர் தான் ஒரு உணவு சமைக்கும் பாத்திரங்களை கண்டறிகிறான், மண்பாண்டங்களை. அவன் அந்த பாத்திரத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத பாத்திரத்தை கண்டுபிடித்தவன் அவனும் ஒரு அக்காலகட்ட விஞ்ஞானி தான். பாத்திரத்தை கண்டுபிடித்து மண்பாண்டங்கள் இப்படிதான் இந்த மண்ணை அதை பதப்படுத்த வேண்டும், அதை சட்டியாக உருவாக செய்ய வேண்டும். அச்சட்டியை சூடு பண்ணினால் அது திரும்ப கரையாது, மழையில் வைத்தாலும் கரையாது, பதப்படுத்தினால் என்று மனிதன் கண்டுபிடித்தான். ஆகையால் அவன் குயவன் என்றானான். குயவன் என்றால் பொருள் என்றால், கொட்டி கிடக்கும் மண்ணை நீரை விட்டு பிசைந்து, அதாவது குயந்து பிசைந்து அம்மண்ணை ஒரு சட்டி செய்யும் அளவுக்கு உருவாக்கி இருக்கிறான். அதை கண்டுபிடிக்கிறான், அந்த நுட்பத்தை கண்டுபிடித்திருக்கிறான் என்றால் அவன் சிறந்த மானுடன் அல்ல. அக்காலகட்டத்தில் வரவேற்கப்பட்ட ஒரு விஞ்ஞானி அவன். ஆகையால் குயவன் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் அவனை, அந்த கண்டுபிடித்தவனை. மண்ணை குழப்பி அதிலிருந்து ஒரு பானையோ ஒரு சட்டியை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் அறிவு திறமை பெற்றதால் அவன் குயவன் என்று பட்ட பெயர் அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதிலிருந்தே அவர்களுக்கு ஒரு குடியாக வந்திருக்கிறது. அந்த வேலையை மக்கள் அனைவருக்கும் அவன் அந்த நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் அனைவரையும் அந்த வேலையை கற்றுக் கொடுத்து அவன் அதை உருவாக்கி இருக்கிறான். ஆகையால் அவன் குயவன் என்று அறியப்பட்டிருக்கிறான். அந்த வேலையை செய்யக்கூடிய மக்கள் அனைவருமே குயவர்கள் என்று அறியப்பட்டிருக்கிறார்கள் மற்ற இனக்கூட்டம், மற்ற மக்களிடையே. குயவர் நமக்கு ஏதாவது ஒரு சட்டியோ அல்லது பானையோ அல்லது ஒரு தானியம் வைக்கக்கூடிய அந்த பெரும் குளக்கை என்று சொல்வார்கள், பெருசாக இருக்கும். அதில் உள்ளதான் தானியம் வைத்திருப்பார்கள். நான் கேள்விப்பட்டதிலிருந்து, நான் குழந்தை சின்ன வயதாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வீட்டில் கூட அந்த குழுக்கை இருந்திருக்கிறது. அது இருக்கும், ஒரு 7 அடி 8 அடி உயரத்துக்கு இருக்கும், 4 அடி அகலத்துக்கு கூட அது இருக்கும். அதனோடு ஒரு மனிதன் இறங்கி கொண்டால் அவன் வெளியே தெரிய மாட்டான். கையை இப்படி மேலே உயர்த்தினால் மட்டுமே அதற்கே தெரிவதற்கு வாய்ப்பில்லை, அவ்வளோ பெரிதாகலாம் இருக்கும் அந்த குழுக்கை. அதையெல்லாம் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். தயாரித்து அவர்கள் உருவாக்கிய நெல் தானிய வகைகள் அதிலே சேமித்து வைத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆகையால் அந்த திறமையை உருவாக்கிய மனிதன் குயவனாக அறியப்பட்டிருக்கிறான். குயவர் என்றால் மிக சாதாரணவர்கள் அல்ல. அவன் ஒரு சும்மா தரையில் கொட்டி கிடக்கும் மண்ணை அவன் ஒரு பானை செய்ய முடியும். அவனால் அந்த அறிவுத்திறன் அவனுக்குள் இருந்தபோது அவன் மிகச்சிறந்த விஞ்ஞானியாக அறியப்படுகிறான் அக்காலகட்டத்தில். இப்பொழுது எதையோ கண்டுபிடிக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு உண்டான தொழில்நுட்பங்கள் இருக்கிறது, அதை செய்யக்கூடிய வாய்ப்புக்கும் இருக்குது, அதை செய்யக்கூடிய எக்யூப்மெண்ட்டுகளும் இருக்கிறது, அதாவது ஜாமானங்கள், உதிரி பாகங்கள் இதெல்லாம் இருக்கிறது. காலகட்டத்தில் மண்பாண்டத்தை அவன் பிசைந்து இச்சரிசமமாக நீரை விட்டு அதை பிசைந்து அவன் கண்டறியக்கூடிய விஞ்ஞானியாக அப்பொழுது இருந்திருக்கிறான். அக்காலகட்டத்தில் அத்தொழிலையே நிறையா மக்கள் செய்யக்கூடிய நிலைமை உண்டானது. ஏன் என்று கேட்டால், நிறைய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த பானை போன்ற பொருட்கள் தேவைப்பட்டு இருக்கிறது. உணவு சமைக்க, நீர் எடுத்து சேமித்து வைத்துக்கொள்ள, அவன் வேறு ஆடு மாடுகளை காட்டுக்குள் ஓட்டி சென்று மேய்ப்பதற்கு, அவனுக்கு நீர் குடிக்க அந்த பானைகள், அவர் குவளைகள் போன்ற இவையெல்லாம் தேவைப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவன் இந்த தொழிலை செய்வதற்கு பல கூட்டங்கள் உருவாகி அதில் ஒரு பிரிவு மனிதர்கள், அவனுக்கு அறிவுத்திறன், எவனுக்கு அந்த செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதோ, அவன் செய்து பழகி இருக்கிறானோ அவனெல்லாம் அக்கூட்டத்தில் இந்த வேலையை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதன் வழியாக அவர்கள் ஒரு குலமாக மாறியது. ஒரு குலம் ஒரு குடியாக மாறியது. குடி தான் நம்முடைய ஜாதி பெயர். ஜாதி என்பது தமிழனுக்கு கிடையாது.
குடிதான். குடி என்பதில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாத காலகட்டத்தில் இவன் இந்த தொழில் செய்கிறவர்கள். ஆகால் இதனால் இவர்கள் இழிவல்ல, பெருமையும் அல்ல. அடுத்தவர்கள் இன்னொரு தொழில் செய்திருப்பான். ஆகால் குடிதான் காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. நீங்கள் போய் குயவரிடம் ஒரு 4 பானை வாங்கி கொண்டு வார்கள், சாப்பிடுவதற்கு தட்டு மாதிரி ஒன்று வாங்கி கொள்வார்கள் என்று அக்காலகட்டத்தில் சொல்லியிருப்பார்கள். அக்காலகட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருட்செலவை கொடுத்துவிட்டு அதை வாங்கி கொண்டு வந்திருப்பார்கள். என்ன பொருள் என்றால், அப்பொழுதெல்லாம் மனிதனுக்கு காசு என்ற பொருள் இல்லை. அப்பொழுது அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், இவருக்கு ஒரு அரிசோ பருப்போ ஏதோ ஒன்று மனிதன் உணவை உட்கொண்டக்கூடியதுக்கு அந்த இதுக்கு அந்த பண்டத்திற்கு அந்த அந்த பானை அல்லது சருவம் வடிவு போன்றது மனிதன் சமைக்கக்கூடிய சைஸில் உள்ள அந்த சட்டி மண் சட்டிகளை அவன் வைத்திருப்பார்கள், அவர் தயார் செய்து வைத்திருப்பார்கள். அதை வாங்கி கொண்டு வருவதற்கு இவர்கள் அதற்கு தகுந்த அரிசி பருப்பு போன்ற எண்ணெய் கடலை வேர்க்கடலை இவையெல்லாம் இவர்கள் சேமித்து வைத்திருப்பார்கள். எது இருக்கிறதோ அதை கொண்டு போய் குயர்விடம் கொடுத்துவிட்டு அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து இவர்கள் சமைத்து அதன் முன் பயனடைவார்கள். இப்படி ஒரு உருவாக்கப்பட்டது அந்த குளங்களும் குடிகளும். இதில் குயவர் குடி மிக அறிவு சார்ந்த குடியாக அக்காலகட்டத்தில் உருவாகி இருக்கிறது. ஆகைய மக்கள் வன்னியர் இனம் என்று சொல்லியிருந்தோம், இப்பொழுது குயவர் இனம் என்று சொல்லியிருக்கிறோம். இவை எது முன்பு வந்தது எது பின்பு வந்தது என்பது நாம் அறிதக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் இது எது முன்பு வந்ததோ எது பின்பு வந்தோ இருக்கட்டும், ஆனால் இது எப்படி உருவானது என்றுதான் நாம் யோசிக்க வேண்டும். ஆகையால் இந்த குடி மிகச்சிறந்த குடிகளாக வளர்ந்திருக்கிறார்கள். குயவர் குடி என்று ஒரு குடி உருவானது. அடுத்தபடியாக மனிதன் பார்க்க போனால் ஆசாரி குடி என்ற ஒன்று தோன்றியிருக்கும். ஆசாரி குடி என்று தோன்றுவதற்கு காரணம், விவசாயம் என்ற வந்த முறைப்படி விவசாயம் இருக்க வேண்டும் என்றால் ஆசாரிகள் தேவைப்படுவார்கள். ஏனென்றால் அந்த மண்வெட்டி கடப்பாறை இவைகளெல்லாம் அக்காலகட்டத்தில் கல்லில் உருவாக்கப்பட்டு இருந்தது. அடுத்தது மனிதன் இரும்பு நாகரிகத்துக்கு வந்த பிறகு இரும்பை கண்டுபிடித்திருப்பான். ஆனால் முதலில் கல்லை தான் கண்டுபிடித்திருப்பான், கல்லாயுதம். கல்லாயுதத்தில் மனிதன் எதை எளிதாக ஒரு பாறையோ மண்ணையோ கொத்துவதற்கு கல்லை பயன்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் மரங்களுடைய எடுத்துக்கொண்டு அந்த மரங்களை கூர்மைப்படுத்தி அந்த மரங்கள் மூலியமாக ஒரு பூமியை குத்தி ஆழப்படுத்தி அவன் அதை சமப்படுத்தியிருப்பான். ஆகையால் அதை உருவாக்கி கொடுப்பதற்கு இது எப்படி செய்வது என்று தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் ஆசாரி என்ற ஒரு இனம் தோன்றியிருக்கிறது. அந்த விஞ்ஞானி கடப்பை போன்ற கூர்மையான ஆயுதத்தை மரங்கள் மூலியமாகவே செய்து தந்திருக்கிறார். ஆகையால் அவர் ஒரு போற்றத்தக்க ஒரு விஞ்ஞானியாகத்தான் அப்பொழுது கருதியிருப்பார்கள். ஆசாக இருக்கும். ஒரு ஆஸ் என்றால் ஒரு வடிவம், அது ஒரு ஒழுங்காக இருக்கும். ஒரு ஒழுங்காக இருப்பதை தான் ஆஸ் பண்ணியது என்பார்கள். இதோடு இது வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட்டாக ஆஸாக இருக்கும் என்பதால் ஆஸ் என்று சொல்வார்கள். ஆஸ் என்னால் அசுத்தமில்லாத மிக நேர்த்தியாக அருமையாக இருக்கும் என்ற பொருள் கூட வைத்துக் கொள்ளலாம். ஆஸ் என்றால் அது இப்படியெல்லாம் இருக்கும். ஆகையால் ஆஸ் என்பதால் அழகாக செய்த ஒரு கட்டையை நேராக நிமிர்த்தி, கோடையாக இருக்கும் கட்டையை நேராக நிமிர்த்தி அவன் அதை கூர்மையாக செய்து இந்த மண்ணை குத்தி தள்ளுங்கள் என்று கொடுத்திருப்பான். நீ சிறந்த விஞ்ஞானினடா, அழகாக செய்திருக்கிறாய் என்று, ஆசாக செய்திருக்கிறாய் என்று அவர்களுக்கு ஆசாரிகள் என்று பெயர் வந்திருக்கும். ஆகையால் இந்த ஆசாரி குலம் கலப்பை போன்ற வண்டி சக்கரம், அதுக்கப்புறம் பிறகு வண்டி வந்தது. வண்டி மாட்டு வண்டியாக வந்தது. அந்த சக்கரத்தை இத்தனை அடி சுற்றுலவளுக்கு இத்தனை இன்ச்சு இருந்தால் இத்தனை இன்ச்சுக்குள் இந்த சக்கரம் உட்காரும், ஆகும் என்று மக்கள் நினைத்திருப்பார்கள். ஆகையால் அதை மிகச் சிறப்பாக செய்தவர் ஆசாரி. இத்தனை ஆசை இருக்க வேண்டும், இத்தனை உள்ள நீள வடிவ கட்டைகள் இருக்க வேண்டும், அதற்குள் ஒரு அச்சாணி போடுவதற்கு ஒரு லவண்டாக ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்றெல்லாம் செய்ததால் ஆசாரி என்று ஆகியிருக்கிறார்கள். ஆகையால் மக்கள் அடுத்த குடியாக ஆசாரி குடி உருவாகி இருக்கிறது. அது ஒரு குளங்களாக மாறியது. அது பிறகு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆசாரியாக குளங்கள் மாறி இருக்கிறது. நகை செய்பவரும் ஆசாரி தான். ஜன்னல் கட்டைகள், அது கதவு நிலவுகள் இவைகளும் செய்பவர்களும் ஆச்சாரியாகத்தான் இருக்கிறார்கள். எந்த பொருளை இப்பொழுது நகை செய்பவர்கள் தங்கம் வெள்ளி போன்ற அழகான அந்த நகைகள் செய்பவர்கள் ஆச்சாரி என்று பெயரெடுத்திருக்கிறார்கள். அது மிகச்சிறந்த குடி, அறிவார்ந்த குடியாக நாம் கருதுகிறோம். அக்காலகட்டத்திலும் அவர்கள் அறிவார்ந்த குடியாகத்தான் கண்டிருப்பார்கள். நம் தமிழ் இனமே அறிவு சார்ந்த இனம் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்பாகத்தை அடுத்த தொடரில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.